களையாக மேட்டு நிலத்திலும் தாவரங்கள் இதில் சாகுபடி பண்ணக்கூடிய விளை நிலங்களில் ஒரு களையாக முளைக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. இதுக்கு பேர் தமிழில் முக்கரட்டை அப்படின்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்டில் இதுக்கு வந்து புனர்னவா அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வேறு, இதனுடைய சமூலம், அதாவது பூ, காய், வேர், தண்டு எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை நம்ம கீரையாக சமைக்கும் போது உடம்பு வலி போகும். இதனுடைய வேரை வந்து நம்ம பொடி பண்ணி தேனோடு குழைச்சி சாப்பிடும்போது கண் பார்வை மேம்படும். அது இல்லாமல் இதனுடைய சமூலங்கள், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு, இலை, பூ, காம்பு எல்லாத்தையுமே பொடி பண்ணி அந்த பொடியை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு இதை கஷாயமாக நம்ம குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். அதே போல் பிபி, இரத்த அழுத்தம் சொல்லக்கூடியது நார்மலாகும். இதை தொடர்ந்து உணவாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம், மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு உடம்பை புதுப்பித்து கூடக்கூடிய ஒரு ஆற்றல் இதற்கு. அதுக்கு பேர் தான் சான்ஸ்கிரிட்டில் புனர்னவா அப்படின்னு சொல்கிறது. தமிழில் முக்கரட்டை கீரைன்னு சொல்லக்கூடியது மனித இனத்திற்கு ஒரு அரும் மூலிகை மருந்து அல்லது உணவே மருந்து கீரை.